வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல கிளிமூக்கு விசிறிவால் சேவல்களில் அது ஒரிஜினல் லைனேஜை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இங்கே இருங்க. பொதுவாகவே இந்த கிளிமூக்கு விசிறிவால்ங்கிறது இந்த பெருவெட்டு இனத்தில் சேரக்கூடிய சேவல் இனத்தில் வரும். இந்த பெருவெட்டு இனத்தில் வரக்கூடிய எல்லா சேவல்களுக்குமே பார்த்தோன்னா இந்த பின்பகுதி பார்த்தீங்களா, இந்த வால் பகுதி அது கீழே நீங்கள் தொட்டாலே அப்படி சொரியும். பார்த்தீங்களா, இது வந்து கீழே தொட்டாலே சொரியும். வாழை தொட்டாலோ இல்லை பின்பகுதி தொட்டாலோ சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் அந்த கிளிமூக்கு சேவல் வந்து பியூரான ஒரு லைனேஜ்னு அர்த்தங்க. ஸோ இது மாதிரி வரக்கூடிய லைனேஜை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் சந்தையில் வாங்கினாலோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் வாங்கினாலோ நீங்கள் வச்சு தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்க முடியும். இதெல்லாம் வந்து அதனுடைய பியூரிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு சேவலுடைய சில அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, அதை பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். மத்தி பூ அதிகமாக வரும். ஒரு சில சேவலுக்கு உச்சி பூ வரலாம். உடனே உச்சி பூ வந்தால் அது வந்து கிளிமூக்கு சேவல் இல்லைன்னு கிடையாது, அதுவும் கிளிமூக்கு சேவல் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பூ வந்து மத்தி பூ, கண் நல்லா உருண்டையா வட்ட கண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வால் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு லென்த் அதிகமாக இருக்கும். இப்போ வாலில் அந்த சேவல் ப்ரீடிங் இருக்கனால வால் வந்து உங்களுக்கு குறைஞ்சி தெரியுது, கம்மியாக தெரியுது. வால் விசிறி வாலாகவும் உங்களுக்கு வால் நல்லா இன்னும் விசிறியா இருக்கும். வால் வந்து கோழிக்கு போடாமல் கொஞ்சம் கட்டுத்தரப்பு போடாதனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. கால் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த சேவலுக்கு வந்து 12-13 மாதம் அது ஏஜ். இப்பயே பாருங்க ஓரளவுக்கு கால் கனம் வந்துருச்சு. ஏஜ் வர வர கால் நல்லா கட்ட காலாகும். சேவல் வந்து நல்லா பெருவிட்டு வெயிட்டாக மாறிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிளிமூக்கு சேவல் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. குஞ்சுலே எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, கிளிமூக்கு சேவலுக்கு குஞ்சுலையுமே ஒரு சில குஞ்சுகள் வந்து இந்த மாதிரி கை வச்சா உங்களுக்கு வந்து அது கீழே வந்து அதுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக சொரிய ஆரம்பிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். சில வந்து இப்போ நமக்கு எப்படி கிச்சை கட்டினா ஒரு மாதிரி தோணும், அதே மாதிரி தான் அதுக்கும் இந்த இடத்த தொட்டாலே சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழிக்கு தொட்டு பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஒரு சில கோழிகள் தான் இந்த மாதிரி பண்ணும், அதுவுமே கிராஸ் பிரீடிங்காக தான் இருக்கும். ஸோ நாட்டுக்கோழிக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிமுக்குச்சேருடைய மூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, கிளி மாதிரி நல்லா அழகா நல்ல சின்ன மூக்காக இருக்கும் கிளிமுக்குச்சேவலுக்கு வந்து மூக்கு. அப்புறம் வந்து இந்த கிளிமுக்குச்சேவலுடைய நெஞ்சு பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு நல்ல டபுள் பாடியில் இருக்கும். மேக்சிமம் அப்படிதாங்க இருக்கும். தலை நல்ல உருண்டை தலையாக இருக்கும். அப்புறம் கலர் பார்த்தோன்னா இது வந்து மேக்சிமம் மயில், காகம், வெள்ளை, கீரி ஓரளவுக்கு எல்லா கருப்புலையும் இருக்கும், எல்லா கலர்லேயுமே இருக்கும். டை கருப்பில் மட்டும் கொஞ்சம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு ரேராக இருக்கும் டை கருப்பு மட்டும். மற்ற எல்லா கலர்லையுமே இருக்கும். கலரில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நாட்டுக்கோழிகளுடைய கலருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாட்டுக்கோழி வந்து பெரும்பாலும் கலர் மிக்சிங் அதிகமாக இருக்கும். கிளிமூக்கில் வந்து கலர் மிக்சிங் இருக்காது. மயிலில் மயிலாக இருக்கும், வெள்ளைன்னா வெள்ளையாக இருக்கும், செவல்னா செவலையாக இருக்கும், இப்படி இருக்கும். நாட்டுக்கோழி வந்து அப்படி இல்லை, பல கலர் கொஞ்சம் கலந்த மணிக்கு இருக்கும். இப்போ சாம்பல், மயில் இப்படி கலந்து இருக்கும், ரொம்ப கலந்து இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழியில். அந்த மாதிரி இது இருக்காது. கருப்புனா கருப்பு குஞ்சாவே பிடிக்கும். ஒரு சில குஞ்சு தான் வெள்ளையாக பிடிக்கும், ஒரு சில குஞ்சு நம்ம கலராக பிடிக்கும். ஆனால் நாட்டுக்கோழில ஒரே கலரில் பாதி வெள்ளை பாதி கருப்பு எப்படி இருக்கும், கலராக இருக்கும் நாட்டுக்கோழி. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து கலர்ஸ் வந்து ஒரு கலர் அதிகமாக இருக்குமே தவிர பெரும்பாலும் இந்த மாதிரி வர்ற லைன் எல்லாம் இந்த கிளிமூக்கு பெருவிட்டு லைனில் தான் வருங்க. ஆக்சுவலாக வந்து இதை வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்குள்ளே அழகான லைனேஜை வந்து வேணுங்கிறக்காண்டி இதை வந்து நல்ல கோழிகளை எடுத்து தரமான கோழி சேவல்களை எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரீடிங் ஸ்டைலில் வந்து ப்ரீடிங் பண்ணி உருவாக்கப்பட்டதான் இந்த கிளிமூக்கு சேவல். இப்போ இந்த கிளிமூக்கு சேவல் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்கிட்டயே பார்த்தோன்னா ஒரு 4-5 நாடுகள்லேருந்து கேட்டு முட்டையெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த கிளிமூக்கு சேவலுடைய டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ கூட சமீபத்திலோட வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி என்கிட்டயே வெளியே நிறைய பேர்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா சிக்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறக்காண்டி முட்டைகளை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பொறிக்க வச்சு அதை உற்பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா சிக்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் வேணுங்க. ஏன்னா பறவை காய்ச்சல் இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுறதுனால வெளிநாட்டுக்கு வந்து அலௌடு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில பேர் அந்த அதையுமே ப்ரொசீஜரும் முடித்து இங்கேருந்து ஒரு சில பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து முட்டை தான் நம்ம மேக்ஸிமம் வெளிநாடுகளுக்கு கொடுக்குறது. மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சிக்ஸ் அதிகமாக கொடுப்பேன். ப்ரீடிங்க்கு வந்து சேவல் எப்பயாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 சேவல் தான். நம்ம பெரிய சேவலை பற்றி 10 சேவல் கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு பெருசு. மேக்ஸிமம் குஞ்சுகளாகவே நம்ம கொடுத்து முடிச்சிடுறது. 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் இப்படி நம்ம கொடுப்போங்க. ஸோ இது மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பட்டா, கன்னி வடை எல்லா ரேஞ்சிலும் நம்ம கொடுக்கறது.
அதே மாதிரி இதை வந்து பெரும்பாலும் எதுக்கு வாங்கிட்டு போறாங்க நம்மள்ட்டேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளிமூக்கு சேவல அழகுக்கு வீட்டுக்கு வளர்க்குறது. நம்ம நார்மலா கோழி வளர்க்குறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டுக்கோழி. அது வந்து நம்ம அறுத்து சாப்பிடுவோம். ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி தம் அவங்களே வளர்த்த கோழிகளை நம்மளே அறுத்து சாப்பிட்றதா, அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க இதை நான்வெஜ்ஜுக்காண்டி பயன்படுத்த வேணாம், ஆசைக்கு வளர்க்குறக்காண்டி வாங்கிட்டு போறாங்க. மேக்சிமம் ஆசைக்கு வாங்கிட்டு போய் வளர்க்குறது தான். அதை வந்து ப்ரீடிங் பண்ணி நல்ல தரமான சிக்ஸை நிப்பாட்டி பார்த்து ஒரு சில பேர் கட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கட்டுக்கு வாங்குறவங்களும் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து அதிகமாக வாங்குவாங்க. நம்மள்ட்ட வாங்குற சொல்றேன். கேரளாக்காரங்க வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆந்திராக்காரங்க வாங்கியிருக்காங்க. ஸோ தெலுங்கானா அந்த ஏரியாவிலும் வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய இந்திக்காரங்கள்ட்ட இருந்து எனக்கு கால் வரும். பட் எனக்கு ஹிந்தி தெரியாதனால நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம சொல்லி அனுப்பணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். 2 டேஸ் 3 டேஸாக கூட ஆகும். ட்ரெயின்லேயே போகணும். ஸோ அதனால் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதில்ல. ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு அனுப்புறதுலாம் ரொம்ப சேஃப்டி கிடையாது. கோழி குஞ்சுகளை பொறுத்தளவுக்கு பெரிய சேவலாம் சுத்தமாக தாங்காது வெயிலில் அனுப்புறது. நைட் நேரத்தில் நானே பாக்ஸில் வச்சு அனுப்புவேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா வந்து ஹீட் அதிகமாக இருந்தால் கோழிகளை பொறுத்தளவுக்கு வந்து பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டோம்னா பேக்கிங் பண்ணி அனுப்பும்போது இப்போ ரொம்ப ஹீட் இல்லாத டைமை பார்த்து அனுப்பணும். இப்போ நீங்கள் நல்லா வெயில் அடிக்குதா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அனுப்பக்கூடாது. நைட் அனுப்பலாம், இல்லாட்டி காலையில் வெள்ளனே 4 மணிக்கு பேக்கிங் பண்ணி நாங்கள் பஸ்ஸில் வச்சு விட்ருவோம். இதுதான் எங்களோட மெத்தட்ஸு. அதே மாதிரி சிப்ஸோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சிப்ஸோட ப்ரைஸ் என்ன, வீடியோஸ் அனுப்புங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களுக்கான அடுத்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தான் அந்த வீடியோ வரும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வாரத்தில் இல்லாட்டி அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மார்க்கெட் வீடியோ வரப்போகுது, சந்தையோடைய வீடியோ வரப்போகுது, நிலவரத்தோடு வரப்போகுது. சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் சேவல் சந்தையுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்து தான் சேவல் சந்தை வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிற முடிவு வரும். ஏன்னா 2-3 வருஷமாக நான் போடவே இல்லை. அது காரணம் யூடியூப்ல ஸ்ட்ரைக் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் தாண்டி இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம போடுவோம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது மார்க்கெட் வீடியோ போடுறது எல்லாமே. ஸோ தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம். பிரகாசம் இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். சிக்ஸ் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். பிரகாசம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.